இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி சாஃப்ட் பிஸ்கட் ரொட்டி செய்ய போகிறோம். முதல்ல நம்ம சாஃப்ட் பிஸ்கட் ரொட்டிக்கு தேவையான மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வைக்கலாம் சைடில். அதுக்கு ஒரு 1/2 kg போல் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் ஊற்றி அப்படி பிசைஞ்சு முடிச்சிடலாம். கையில் ஒட்டாத வர அளவுக்கு மாவு பிசைஞ்சு இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டி செய்ய தொடங்கலாம். நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சில்லி, அந்த முந்திரி பருப்பு இவ்வளோத்தையும் ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணணும். அந்த பொடி பண்ணுறது கூட தக்காளி போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். நம்ம செய்கிற காரசாரமான சிக்கனுக்கு ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 2-3 வெங்காயம் எடுத்துக்கலாம். இது ஒரு 5 to 7 minutes பண்ணிகிட்டே இருந்தால் அது குக் ஆகிடு. அதுக்கடுத்து நம்ம அடுத்த பொருள் போடலாம். இதில் நம்ம தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடலாம். சில்லி நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால் 1 ஸ்பூன் சில்லி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போடணும். பச்சை வாசனை போயிட்ட உடனே லைட்டாக ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி லைட்டாக அந்த மசாலாவோட ஸ்மெல் போன உடனே கறியை போட்டு பண்ணிக்கலாம். இப்போ கறியை போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து பரட்டிக்கலாம். 2 நிமிஷம் அந்த மசாலா அதில் போட்டாக வர அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 சில்லி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 3 தக்காளி போட்டு கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றியே குறைச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும், அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கரம் மசாலா போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். அதுக்கடுத்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி இது பண்ணால் அதை ரொம்ப பவுடர் போல் ஆகிடும். இவ்வளோதான். இது இந்த கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலாலாம் நம்ம போகிற லாஸ்ட்டில் போடும்போது அது ஒரு தனி சுவை கொடுக்கும். இப்போ எண்ணெய் இது மேலே வர தொடங்கிடுச்சு. இப்போ எண்ணெய் அடுப்பில் நம்ம கிரேவியை இறக்கிடலாம். இது காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை நல்லா அவ்வளோ மெலிசாக திரட்டுறோமோ அவ்வளோ நல்லா மெலிசாக திரட்டி அதுக்கடுத்து இதில் ஆயில் போட்டு இதை நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு இதுக்கு மேலே லைட்டாக அந்த இது பவுடர் மாவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை 4 பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கணும். இதே போல் எல்லா ரொட்டியையும் இருக்கிற எல்லா உருண்டையும் தேய்ச்சி ஃபோல்டு பண்ணி வச்சிடணும்.
ஃபோல்டு பண்ணி வச்சுருந்த இந்த மாவை எடுத்து இப்போ நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செய்யணும். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு சப்பாத்தி சுடலாம். ஒரு பக்கம் மாற்றி போட்ட பிறகு எண்ணெய் அப்ளை பண்ணணும். ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இதே போல் கொஞ்சம் ரோஸ்டடாக இது மேலே வந்து அடுக்கடுக்காக வந்து இதுதான் இப்படியே சாஃப்டாக தான் இருக்கும். பார்க்கும்போது பிச்சு சாப்பிடும்போது இன்னும் வந்து அதே டேடாக நம்ம பரோட்டா போல் இருக்கும். கிறிஸ்பியான பரோட்டா இந்த பிட்டு போட்டு அந்த கிரேவியை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்டான ரொட்டி கிரேவி சாப்பிட்ட ஒரு தெம்பு கிடைக்கும்.